நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக நீக்க வேண்டும் எனவும் அதற்கு மாற்றீடாக கொண்டுவரப்பட உள்ள புதிய சட்டமூலத்தை எதிர்க்க வேண்டும் எனவும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வணக்கம். இன்றைய பார்வை நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். தற்போது நடைமுறையில் இருக்கும் பயங்கரவாத தடுப்பு சட்டம் மற்றும் அரசு அதற்கு மாற்றீடாக கொண்டுவரப்படும் அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கும் சட்டமூலம் ஆகியவற்றிற்கு எதிராக நிகழ்த்தப்படும் சகல போராட்டங்களிலும் முனைப்புடன் பங்கு பெற்றுமாறு இலங்கை தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் அனைவரையும் கட்சியின் சார்பில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். பயங்கரவாத தடுப்பு சட்டம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்று, அதை நீக்குவதற்கான கையெழுத்து போராட்டம் உட்பட நாடளாவிய ரீதியில் பல போராட்டங்களை தங்களின் தமிழரசுக் கட்சி நீண்ட காலமாக முன்னெடுத்து வருகின்றது என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை மாற்றீடின்றி முழுமையாக நீக்க வேண்டும் என்பதற்காக நீண்ட காலமாக தமிழரசுக் கட்சி போராடி வருகின்றது. யுத்தம் முடிவடைந்த காலத்திலிருந்து இது மேலும் முனைப்பு பெற்று தொடர்கின்றது. இலங்கை தமிழர்கள் மத்தியில் பிரதான தரப்பு தமிழரசுக் கட்சிதான். அது மாத்திரமில்லாமல் தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி நிற்கின்ற அனைத்து தமிழ் கட்சிகளும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை அடியோடு நீக்க வேண்டும் என்பதில் ஒன்றுபட்டு குரல் எழுப்பி வருகின்றனர். நல்லாட்சி அரசின் காலத்தில் இந்த முயற்சியில் ஒரு கட்டமாக மாற்றீடு சட்டம் ஒன்று கொண்டுவரப்பட்டது. அதேபோன்று பின் நாட்களில் பெரிதொரு சட்டம் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டதும் தெரிந்ததுதான். ஆயினும் ஒவ்வொரு தடவையும் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கு மாற்றீடான சட்டம் என்ற பெயரில் மிக மோசமான நடைமுறையில் இருப்பதை விட குரூரமான சட்ட வரைவுகளை தென்னிலங்கை ஆட்சி பீடங்கள் மாறி மாறி கொண்டு வருகின்றன. அப்படி மோசமான சட்ட வரைவுகளை கொண்டு வருவதன் காரணமாக அவற்றுக்கு கிளம்பும் எதிர்ப்பை காட்டி நடைமுறையில் இருக்கின்ற பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை அப்படியே தொடர அரசுகள் விரும்புகின்றன. இருக்கின்ற சட்டத்தை விட மோசமான சட்ட வரைவை மாற்றூட்டு சட்டமாக கொண்டு வருவதன் மூலம் அந்த மாற்றூட்டு சட்டத்திற்கு கிளம்பும் எதிர்ப்பை வைத்துக் கொண்டு இருக்கின்ற சட்டத்தை அப்படியே தொடரலாம் என்ற தந்திரோபாயம்தான் சிங்கள ஆட்சி பீடத்தால் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் சுட்டிக்காட்டுகிறார். நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்கும்படி கோரி 4 ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கை முழுவதும் கையெழுத்து போராட்டத்தை தமிழரசுக் கட்சி முன்னெடுத்த போதும் இருக்கின்ற சட்டம் மாற்றீடின்றி நீக்கப்பட வேண்டும் என்ற வலியுறுத்தலோடு அந்த போராட்டத்தில் முழு அளவில் சேர்ந்து பங்காற்றியது ஜேவிபியையும் உள்ளடக்கிய தேசிய மக்கள் சக்தி. அந்த கருத்தையே அதன் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கவும் அப்போது திட்டவட்டமாக தெளிவாகவும் உறுதியாகவும் வெளிப்படுத்தியிருந்தார். ஆனால் அவர் ஜனாதிபதியாகி அவரது அரசு நாடாளுமன்றத்தில் 3/2 பங்கு பெரும்பான்மை பலத்தோடு அதிகாரத்திற்கு வந்த பின்னர் இருக்கின்ற சட்டத்தை விட மோசமான சட்டம் ஒன்றை மாற்றீட்டு சட்ட விரைவாக கொண்டு வரும் நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. இதேவேளை ஜனநாயகத்திற்கு விரோதமாகவும் அடிப்படை மனித உரிமைகளை கேள்விக்குள்ளாக்கும் வகையிலும் தற்பொழுதும் வலுவில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தின் கோர முகத்தினை நேரடியாக அனுபவித்த மக்கள் என்ற அடிப்படையில் முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட விரைவை மீளப்பெறவும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கவும் எந்த ஒரு பயங்கரவாத தடுப்பு சட்டமும் தேவையில்லை என குறிப்பிட்டும் சாவகச்சேரி நகர சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சாவகச்சேரி நகராட்சி மன்றில் மாதாந்த அமர்வு நேற்று முன்தினம் தவிசாளர் ஸ்ரீ பிரகாஷ் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது உபதவிசாளர் ஞாவண்ணா கிஷோர் புதிய பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான பிரேரணையை சபையில் முன்வைத்து உரையாற்றினர். இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் சபை நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கப்படாத இந்த விடயத்தை சபையில் பிரேரிக்க முடியாது என தமது எதிர்ப்பை வெளியிட்டனர். எனினும் தேசிய மக்கள் சக்தியின் 3 உறுப்பினர்கள் தவிர்ந்த ஏனைய உறுப்பினர்களின் ஆதரவோடு பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிரான பிரேரணை தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. இதேவேளை பயங்கரவாத தடை சட்டம் எந்த வடிவத்திலும் வேண்டாம் என வலியுறுத்தி பருத்தித்துறை நகர சபையிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதன்போது தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்திற்கு கடும் எதிர்ப்பினை தெரிவித்திருந்தனர். பருத்தித்துறை நகரசபை மாதாந்த அமர்வு நேற்று முன்தினம் பிற்பகல் 2:30 மணிக்கு நகரபிதா வின்சென்ட் டி போல் டக்ளஸ் போல் தலைமையில் ஆரம்பமாகி இடம்பெற்றது. இதன்போது பயங்கரவாத தடை சட்டம் எந்த வடிவத்திலும் வேண்டாம் என்பதை வலியுறுத்தியும் தீர்மானம் நகரபிதாவினால் முன்வைக்கப்பட்டது. இதன்போது நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்படும் சட்டம் தொடர்பில் தீர்மானிக்கும் அதிகாரம் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு இல்லை என குறிப்பிட்டு தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இருப்பினும் ஏனைய 13 உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்த நிலையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நகரபிதாவின் செட்டி போல் டக்ளஸ் போல் கருத்து தெரிவிக்கையில் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் புதிய பயங்கரவாத தடை சட்ட முன்மொழிவை கைவிட வேண்டும். ஏற்கனவே வலுவில் இருக்கும் பயங்கரவாத தடை சட்டத்தையும் நீக்க வேண்டும். மக்களின் ஜனநாயக உரிமைகளையும் மனித உரிமைகளையும் அப்பட்டமாக மீறுவதற்கு வழி சமைக்கும் பயங்கரவாத தடை சட்டம் அறவே வேண்டவே வேண்டாம் என்று தெரிவித்தார். இதுவரை பயங்கரவாத தடை சட்டமானது தமிழர்களால் மட்டும்
எதிர்க்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது சிங்கள முஸ்லிம் மக்களாலும் கடுமையாக எதிர்க்கப்பட்டு வருகின்றது எனவும் குறிப்பிட்டார். அது மாத்திரமல்லாது ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட பன்னாட்டு தரப்பினரும் புதிய பயங்கரவாத தடை சட்ட முன்மொழிவுக்கு கடும் எதிர்ப்பினை வெளிப்படுத்தி வருகின்றனர் என்றும் தெரிவித்தார். எனவே பயங்கரவாத தடை சட்டம் எந்த வடிவத்திலும் கொண்டுவரப்படுவதனையோ நடைமுறைப்படுத்தப்படுவதனையோ இந்த அரசு கைவிட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். இதேவேளை அரசினால் புதிதாக முன்வைக்கப்பட்டுள்ள அரசை பாதுகாக்கும் பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் என சகல அடக்குமுறை சட்டங்களையும் உடனே அரசாங்கம் மீளப்பெற வேண்டும் என வலியுறுத்தி புத்தூரில் கருப்பு பதாகை ஆர்ப்பாட்டம் மற்றும் எதிர்ப்பு பதாதைகளை வீதியில் காட்சிப்படுத்தி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நேற்று வியாழக்கிழமை மதியம் புத்தூர் பிரதேச சபையின் முன்பாக தவிசாளர் தியாகராஜா நரோஷ் தலைமையில் ஒன்று கூடிய பிரதேச சபையின் உறுப்பினர்கள் அரசு முறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தினையும் நீக்க வேண்டும் என கோஷம் எழுப்பியதுடன் புதிய அரசை பாதுகாக்கும் பயங்கரவாத தடை சட்ட வரைவையும் நீக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பயங்கரவாத தடை சட்டத்தில் கைதான தமிழ் அரசியல் கைதிகளை அரசு விடுவிக்க வேண்டும், அடக்குமுறை சட்டங்கள் ஜனநாயக விரோதமானவை என கோஷம் எழுப்பினார். மேலும் அனுர அரசு தேர்தல் காலத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என கூறி வழங்கிய வாக்குறுதிகள் எங்கே எனவும் கேள்வி எழுப்பினார். இப்போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட உள்ள நிலையில் பயங்கரவாத தடை சட்டம் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக கிராமமாக மக்களை சந்திக்கும் நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன.